என் தங்க பிள்ளையே, உன்னுடைய வாழ்க்கையை உன்னை முடக்க வேண்டும் என்று சிலர் செய்வினைகளை செய்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் யார் என்று, எதற்காக உனக்கு இது போன்று செய்கிறார்கள் என்பதை உனக்கு உணர்த்துவதற்காக உன் அப்பன் கருப்பண்ணசாமி வந்திருக்கின்றேன். என் தங்கமே, நீயோ உனக்கு இது போன்றெல்லாம் இவர்கள் செய்திருக்கிறார்கள் என்பதை ஒரு சிறுதுளி அளவு கூட சிந்திக்காமல் உன்னுடைய வேலை என்னவோ அதை மட்டுமே நீ செய்து கொண்டிருக்கிறாய். நீ இது போன்று மற்றவர்களுக்கு எதை சிந்திக்காமல் இருப்பார்கள் என்று ஒருபோதும் எண்ணிவிட முடியாதல்லவா? ஒவ்வொருடைய எண்ணங்களும் வேறு வேறு விதமாக இருக்கிறது. ஒவ்வொருடைய வாழ்க்கையும் கெடுக்க வேண்டும் என்று அவர்கள் நினைக்கின்ற விஷயம் எதனால் என்பதை உன் அப்பன் எப்போதும் உனக்கு சொல்லிக்கொண்டே அவர்கள் யார் என்பதையும் நீ அடையாளம் கண்டுகொள்வாய். என் தங்கமே, அவர்கள் யார் என்பதையும் இந்த கருப்பண்ணசாமி நிச்சயமாக உனக்கு வெளிப்படையாக சொல்லிவிடுகிறேன். அவர்களின் அடையாளத்தையும் சொன்ன பிறகு அவர்கள் உனக்கு என்ன உறவு என்பதையும் அதன் பிறகு நிச்சயமாக உனக்கு இதில் நல்ல ஒரு தெளிவும் கிடைக்கும். யார் உனக்கு இது போன்ற செய்வினைகள் செய்ய நினைக்கிறார்கள் என்பதையும் நீயாகவே புரிந்து கொள்வாய். என் தங்க பிள்ளையே, பொதுவாக ஒரு சில விஷயங்கள் எல்லாம் யாரிடத்திலும் சொல்லக்கூடாது. அதிலும் முக்கியமான உறவுகளுக்கு இடையில் உன்னிடத்தில் சந்தோஷம் அதிகமாக இருந்தால் அதை அப்படியே வெளியில் வெளிப்படுத்தக்கூடாது. அதே நேரத்தில் நீ புதிதாக ஒரு விஷயத்தை செய்கிறாய் என்றால், புதிதாக ஒரு பொருளை வாங்கப் போகிறாய் என்றால், அந்த பொருளை வாங்கி அதற்கு பிறகு யாரிடத்திலும் சொல்லாமல் இருப்பதுதான் உனக்கு நல்லது. இப்படி இந்த வாழ்க்கையில் ஒரு விஷயத்தை நீ முடிவு செய்து வைத்திருந்தால் அந்த காரியத்தை முடித்துவிட்ட பிறகுதான் நீ மற்றவரிடத்தில் சொல்ல வேண்டும். ஏனென்றால் முன்கூட்டியே யாரிடத்திலும் சொல்லிவிட்டால் அதை பார்த்து கண் திஷ்டிகளை போடுவார்கள். அதிகமாக இருக்கின்றார்கள் அல்லவா? அதோடு மட்டுமல்லாமல் அந்த காரியத்தை முழுமையாக முடிக்காமல் இருப்பதற்கு என்னெல்லாம் செய்ய வேண்டுமோ அதையெல்லாம் செய்துவிட தயாராக இருந்து கொண்டிருப்பார்கள். என் செல்ல பிள்ளையே, இந்த கருப்பன் சொல்கின்ற ஒரு இருவர் உன்னுடைய வாழ்க்கையில் என்ன நடந்து கொண்டிருக்கிறது, உன்னை சுற்றி என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்பதை பற்றி தான் அதிகமாக கவனித்துக் கொண்டிருக்கிறார்கள். யாரெல்லாம் உன்னுடைய வாழ்க்கையில் அதிகமான உதவிகளை செய்கின்றார்களோ அவரிடத்தில் எல்லாம் தேவையில்லாமல் உன்னுடைய பெயரை கெடுக்க வேண்டும் என்பதற்காக எதையோ சொல்லி அவதூறு வற்புறுத்துகிறார்கள். உன்னிடத்தில் உனக்கு யாரும் எந்த ஒரு உதவிகளையும் செய்யக்கூடாது, யாரிடத்திலும் நீ நன்மைகளை பெற்றுவிடக் கூடாது என்பதில் அவர்கள் மிகுந்த கவனமாக இருக்கிறார்கள். என் தங்க பிள்ளையே, உன்னுடைய வாழ்க்கை இப்படி இருக்கின்ற இந்த சூழ்நிலை இவர்களை பற்றி உன் அப்பன் எனக்கு தெரிய வந்த காரணத்தினால்தான் இன்று அவர்களை உன்னை பற்றி உன்னிடத்தில் சொல்ல வேண்டும் என்று வந்திருக்கிறேன். என் தங்க பிள்ளையே, உன்னுடைய குடும்பம் சார்ந்த ஒரு பிரச்சனை இப்போது சென்று கொண்டிருக்கிறது. இந்த பிரச்சனை சம்பந்தப்பட்டவர்கள், அதாவது உன்னுடைய குடும்பத்தில் இப்போது நடந்து கொண்டிருக்கின்ற ஒரு பிரச்சனை இவர்களுக்கு மட்டுமே அதிகப்படியான முக்கியத்துவம் இருக்கின்றது. இவர்கள் அங்கிருந்து கொண்டே எப்படியாவது உங்கள் குடும்பத்தை ஒழித்து கட்டிவிட வேண்டும் என்று நினைக்கின்றார்கள். உன்னை முடக்கினால் போதும், அந்த குடும்பம் வாயடைத்து போற்றிக்கொள்ளும் என்று அவர்கள் நினைக்கின்றார்கள். அதற்கு காரணம் என்ன தெரியுமா? அந்த குடும்பத்திலே நீ சற்று விவரமாக பேசுகின்றாய். அந்த குடும்பத்தில் பேசினால்தான் உன்னுடைய குடும்பத்தில் இது போன்று இவர்கள் துரோகம் செய்ததெல்லாம் தெரிய வந்தது. நீ எப்போதும் இந்த விஷயத்தை பற்றி சந்தேகப்பட்டு கிளம்பினாயோ, எப்போது எதனால் தான் நமக்கு கஷ்டங்கள் வருகிறது என்று சொன்னாயோ, அந்த நொடி முதல் அவர்கள் உன்னை எதிராக பார்க்க தொடங்கிவிட்டார்கள். உன்னை அழித்துவிட வேண்டும் என்று மனதார நினைக்கின்றார்கள். என் தங்க பிள்ளையே, இதனால் உன் வாழ்க்கையில் உனக்கு என்ன கிடைத்தது என்றால் ஒன்றுமே கிடைக்கவில்லை என்பதுதான் நிச்சயமாக உண்மை. என் பிள்ளையே, உன்னை இங்கே கட்டு போட்ட விட வேண்டும் என்று அவர்கள் நினைப்பதற்கு மிக முக்கியமான காரணம் என்ன தெரியுமா? கெட்ட எண்ணங்களும் கெட்ட சக்தியுமான இவர்கள் செய்கின்ற காரியங்கள் எல்லாவற்றையுமே தடைகளாக நீதான் இருக்கின்றாய் என்பதை அவர்கள் தெரிந்து கொண்டு விட்டார்கள். என் பிள்ளையே, உன் வாழ்க்கையில் இருக்கின்ற உனக்கென்று இருக்கின்ற சில நாட்களை பற்றி நீ எப்போதுமே நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். என் தங்கமே, அவர்கள் உன்னுடைய வாழ்க்கை
வாழ்க்கையில் இருக்கின்ற ஒவ்வொரு நிம்மதியையும் பறிக்க வேண்டும் என்று யாரேனும் ஒருவர் இந்த குடும்பத்திலிருந்து நிரந்தரமாக இந்த உலகத்தை விட்டு சென்று விட வேண்டும் என்று நினைக்கின்றார்கள். அந்த வேதனையை சேர்த்து வைத்து நீங்கள் அனுபவிக்க வேண்டும் என்று நினைக்கின்றார்கள். அது மட்டுமல்லாமல் எங்கள் தங்கள் பிள்ளை யாராக இருந்தாலும் மற்றவரின் வாழ்க்கையை அழிக்க நினைப்பது மிக பெரிய தவறு. அதிலும் ஒருவரை முடக்கி அவர்கள் குடும்பத்தை அழிக்க வேண்டும் என்று நினைப்பது நிச்சயமாக மன்னிக்க முடியாத மிக பெரிய தவறாகும், பெருங்குற்றமும் ஆகும். அப்படிப்பட்ட தவறினை தான் இவர்கள் அங்கே செய்ய துணிந்து நிற்கின்றார்கள். அவர்கள் யார் தெரியுமா? ஒரு ஆண், ஒருவர், ஒரு பெண். இவர்கள் இருவருமே உன் உடன் பிறந்தவர்கள். இவர்கள் உன்னுடைய குடும்பத்தில் இருக்கின்ற தந்தை வழி உறவினர்கள். தந்தையோடு உடன் பிறந்தவரினுடைய குழந்தைகள். என் குழந்தையே, இவர்களுக்கு என்ன எண்ணங்கள் இருக்கின்றது தெரியுமா? இவர்கள் நிச்சயமாக எல்லாவற்றையும் தனியாக அனுபவிக்க வேண்டும் என்று நினைக்கின்றார்கள். உடன் இருந்து கொண்டே உடன் பிறந்தவர்களுக்கு எந்த ஒரு பங்குனையும் கிடையாது என்று அவர்கள் மனதார சொல்கிறார்கள். இதுபோன்று உன் வாழ்க்கையில் உனக்கு நடக்கின்ற சில விஷயங்கள் எல்லாம் பல நாட்களாக வேதனை கொடுத்து கொண்டுதான் இருக்கின்றது. ஏனென்றால் நீ அவர்களுக்கு செய்த உதவிகள் எல்லாம் ஏராளம். உன்னிடத்திலிருந்து அத்தனை உதவிகளையும் ஒரே நேரத்தில் பெற்றுக்கொண்டு அந்த உதவியை எல்லாம் சிறு சிறு துளி அளவு கூட நினைக்காமல் இப்போது இது போன்ற ஒரு வேலையை செய்து கொண்டிருக்கிறார்கள். என் தங்க பிள்ளையே, உன்னை பற்றி அவர்கள் மனதிற்குள் என்ன எண்ணங்கள் இருக்கின்றதோ தெரியவில்லை. ஆனால் உன் வாழ்க்கையை அழிக்க வேண்டும் என்பது மட்டும்தான் தன்னுடைய குறிக்கோளாக வைத்திருக்கிறார்கள். இந்த அளவிற்கு மனதில் தீ எண்ணங்களோடு சுற்றி கொண்டிருக்கிறார்கள். எல்லாம் ஒரு நாள் நிச்சயமாக அவ்வளவு எளிதில் திருத்திவிட முடியாதல்லவா? என் தங்கமே, இவர்களின் அடையாளம் என்னவென்று சொல்கிறேன். இந்த ஆணினுடைய அடையாளம் கண்களில் கண்ணாடி அணிந்திருப்பார். தலையில் சற்று முடி குறைவாக இருக்கும். அது மட்டுமல்ல, அவர்கள் பேசுகின்ற வார்த்தைகளில் சற்று உதறி உதறி தள்ளும். ஒருபோதும் ஒரு பக்கம் காது சரியாக கேட்காது போன்று இருக்கும். அதுபோல அந்த ஆண் அடையாளம் சிறிது வயது அதிகமாக இருக்கும். அது மட்டுமல்லாமல் தன்னுடைய குடும்பத்தில் பெரிய இழப்பை சந்தித்த ஒரு பெண். என் செல்லமே, இந்த இரண்டு வேறுடைய அடையாளத்திலோடு இருக்கின்ற உடன் பிறந்தவர்கள் உன்னுடைய வாழ்க்கையில் இது போன்ற சதி திட்டங்களை எல்லாம் செய்து கொண்டிருக்கிறார்கள். இவர்கள் செய்வனையெல்லாம் செய்ய வேண்டும் என்று நினைத்திருக்கிறார்களே தவிர அதை பற்றி எந்த ஒரு தவறும் அவர்களுக்கு தெரியவில்லை. மாறாக எதையாவது செய்து எதையாவது ஒரு விஷயத்தில் உன்னுடைய வாழ்க்கையை அழித்துவிட வேண்டும் என்று அவர்கள் துடித்து கொண்டிருக்கிறார்கள். எல்லாம் பார்த்து கொண்டு நாம் சும்மா இருப்பேன் என்று நீ நினைக்கின்றாய் அல்லவா? இவர்கள் நினைத்து விட்டார்கள் அல்லவா? இனிமேல் உன்னுடைய வாழ்க்கையில் நான் பொறுப்பெடுத்திருக்கின்றேன் அல்லவா? இவர்கள் செய்வினைகளை செய்வது அத்தனை எளிதாக நினைத்து விட்டார்கள். என் தங்கமே, உண்மையாகவே ஒருவர் தவறு செய்திருந்தால் மட்டுமே செய்வினைகள் எல்லாம் அவர்கள் பாதிக்கும். அப்படி இல்லாத பட்சத்தில் தவறு எதுவும் இல்லாத தவறுகள் செய்யாத இன்னொருவர் வாழ்க்கையை எந்த ஒரு செய்வினையும் பாதிக்காது என்பதை நீ மறந்துவிடக்கூடாது. யாரேனும் ஒருவர் குடும்பத்தை அழிக்க வேண்டும் என்று நினைக்கிறார்கள் என்றால் கடைசியில் அவருடைய குடும்பம்தான் அழிந்து போகும் என்பதை இவர்கள் அறிந்திருக்கவில்லை அல்லவா? என் குழந்தையே, உன்னுடைய வாழ்க்கையில் ஏற்பட்டிருக்கின்ற அத்தனை சோதனைகளுக்கெல்லாம் கடந்து நீ நல்ல நிலைக்கு வரத்தான் போகின்றாய். இனிமேலாவது இவரிடத்திலிருந்து நீ கவனமாக இருந்து கொண்டிருந்தாலே போதும். உன்னுடைய அன்றாட வேலைகளை நீ செய்து கொண்டு வந்தாலே போதும். இவர்களுடைய இந்த எண்ணங்களை இந்த கருப்பண்ண சாமி எனக்கு தெரியும் அல்லவா? இவர்களுக்கான தக்க பாடத்தை இந்த கருப்பன் நான் கொடுக்கும் போது இவர்களே அற்புதமான நடப்பை உன்னிடத்தில் வெளிக்காட்டிதான் நல்லவன் என்பதை நிரூபிக்க முயற்சி செய்வார்கள். அது மட்டுமல்ல, எதுவும் தெரியாத வெள்ளேந்தி போலவும் வந்து நிற்பார்கள். ஆனாலும் என் அன்பு குழந்தையே, அகத்தி அழகு முகத்தில் தெரியும் அல்லவா? அவர்கள் செய்த
பாவங்கள், அவர்கள் உனக்கு செய்த துரோகங்கள் எல்லாவற்றையும் உன்னிடத்திலிருந்து மறைக்க நிச்சயமாக அவர்கள் முடியாதல்லவா? இதையெல்லாம் நீயாகவே தெரிந்து கொள்ளதான் போகின்றாய். என் செல்ல குழந்தையே, உன் இல்லத்தில் இந்த கருப்பண்ணசாமி நிற்கும் போது எந்த ஒரு செய்வினையோ எந்த ஒரு தீய சக்திகளோ ஒருபோதும் உன் இல்லத்தில் வந்துவிட முடியாது என்பதை நீ முழுமையாக நம்ப வேண்டும். இந்த கருப்பன் உன்னை சுற்றி பாதுகாப்பு வளையத்தை வளைகவசமாக எப்போதும் நின்று கொண்டுதான் இருக்கின்றேன். ஆனால் இவர்களை எப்போதும் ஒரு நாளும் பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. என் தங்க பிள்ளைக்கு இந்த கருப்பண்ணசாமியின் ஆசீர்வாதங்களும் அன்பும் துணையும் என்றென்றும் என் குழந்தைக்கு கிடைத்து கொண்டே இருக்கும்.